ஓம் கம் கணபதியே நமக, ஓம் கம் கணபதியே நமக, ஓம் கம் கணபதியே நமக. குலதெய்வத்தின் பேரருளாலும் நம் நவகிரகங்களின் பேரருளாலும் முன்னோர்களின் ஆசையாலும் இந்த உலகத்தில் இருக்க எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்க நான் அந்த இறைவனை பிரார்த்திக்கிறேன். உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய ஆன்மீக வணக்கங்கள். நான் தான் KM ஜாதக நிலையம் ஜோதிடர் மலையப்பன் பேசுகிறேன். இன்றைக்கி துலாம் ராசியில் உள்ள நட்சத்திரக்காரங்களுக்கு சந்திராசிரமம் எப்படி வேலை செய்யுன்னு சொல்ல போகிறேன். பொதுவாக எல்லாருமே இன்றைக்கி துலா ராசிக்கு சந்திராசிரமம் தான் சொல்லுவாங்க. அது அப்படி இல்லைங்க. ஏன்னா ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் தனிப்பட்ட முறையில் பார்க்கணும். அதுலேயும் அந்த நட்சத்திரம் பாதத்துக்கு தனியாக பார்க்கணுங்கிறது தான் என்னோடய கணக்கு. நான் எல்லா வீடியோவும் சொல்லிட்டு வரேன். அதே மாதிரி 2.25 நாள் கிடையாது. அந்த பாதத்துக்கு 6 மணிலேருந்து 6.5 மணி நேரம் தாங்கிட்ட எல்லா இடத்துலையும் சொல்லிட்டு வரேன். இப்போ பாருங்கள், துளாராசிக்கு சந்திராசிரமம்னு சொல்லி பொதுவாக சொல்லியாச்சு. ஆனால் வெள்ளிக்கிழமை நேற்று, அதாவது இன்றைக்கி நம்ம சனிக்கிழமை இந்த வீடியோ போட்டிருக்கேன், கொஞ்சம் தாமதம்தான். நேற்று சுவாதி நட்சத்திரத்துக்கு உண்டான 2 பாதத்துக்கு சந்திராசிரமம் முடிஞ்சிடுச்சு. அதாவது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மத்தியானம் 1 மணி 5 நிமிஷத்துலேருந்து சாயங்காலம் 6:43 வரையும் சுவாதிக்கு 1ஆம் பாதத்துக்கு சந்திராசிரமம் முடிஞ்சுது. 2ஆம் பாதத்துக்கு அந்த சாயங்காலம் 6:43லேருந்து இரவு 12:15 2ஆம் பாதத்துக்கு முடிஞ்சுது. அப்போ இன்றைக்கி சனிக்கிழமை சுவாதியோட 3ஆவது பாதத்துக்கு தான் வருது. அது அந்த நைட்டு 12:15 ஆரம்பித்து காலம்பர் விடிகாலம்பர் 5:47 கிட்டத்தட்ட நீங்கள் தூங்குகிற நேரம். இது எந்த விதத்துலையும் பாதிக்காது. தூங்குகிற நேரம் என்ன, கனவுல ஏதாவது சில கெட்ட கனவுகள் வரலாம், வேறு தேவையில்லாத தவறான யோசனைகள் வரலாம், தூக்கத்துக்கு எடுக்கலாம். மற்றபடி வேறு எந்த ஒரு கெடுபலனும் வராது. அதே மாதிரி அந்த 4ஆவது பாதத்துக்கு பார்த்திங்கன்னா அந்த விடிகாலம்பர 5:45 மணி 5:47லேருந்து காலம்பர 11:19 AM வரையும் கிட்டத்தட்ட அந்த நேரம் கடந்தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். அடுத்த முறை கொஞ்சம் முன்னாடியே போடுறேன். இருந்தால் கூட இதுவே லக்னமாக இருக்கிறவங்களுக்கு அடுத்த விவரம் பார்க்கும்போது கொஞ்சம் சௌரியமாக இருக்கும். இந்த ஒரு 4ஆவது பாதத்தில் உள்ளவங்க மட்டும்தான் இந்த சந்திராஷ்டத்தும் போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மறதியை ஏற்படுறது, பணங்காசு தொலைக்கிறது, பொருள்கள் கையை விட்டு போகிறது, சிந்தனை பண்ணுறது ஒன்று, நடந்தது ஒன்று, அந்த மாதிரி வேறு வேறு அமைப்பில் நம்ம செயல்படுறது, நம்ம சாதாரணமாக சொன்னோம்னா அது அடுத்தவங்க அதை தப்பாக புரிஞ்சுக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த நேரத்தில் தான் நடக்கும். இதை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். ராசிக்கு 30% தான் பலிதமாகும்னு சொல்லியிருக்கேன். இதே லக்னமாக இருந்தால் 70% பலிதமாகும்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா லக்னம் தான் ஒரு மனிதனுடைய உயிர். ஸோ அதுக்கு நேர் 8வது இடத்துல 210வது பாகையில் அந்த சந்திரன் வரும்போது வரக்கூடிய சந்திராஷ்டமம் 70% பலிதமாகும். அந்த சந்திராஷ்டமம் வர்ற நாளில் உங்கள் ராசிநாதனோ அல்லது லக்னநாதனோ தசை, புத்தி, அந்தரம், சூத்திரம், பிராணம்னு சொல்லக்கூடிய இந்த 5 நிலைகளில் ஏதாவது ஒரு இடத்துல சம்மந்தப்பட்டால், இந்த 30% இருந்தாலும் சரி 70% ஆனாலும் சரி, நான் சொன்னது அப்படியே 200% பலிதமாகும். இப்போ உங்களுக்கு நட்சத்திரம் தெரிஞ்சதுனால தான் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க. சுவாதிங்கிற நட்சத்திரத்துக்கு உங்களுக்கு பாதம் தெரியலை, அதே மாதிரி லக்னம் எதுன்னு தெரியல, அந்த லக்னம் இருக்கக்கூடிய ராசிநாதன் நட்சத்திரம் எதுன்னு தெரியல, அதோட பாதம் தெரியல அப்படின்னா நீங்கள் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை, பர்த் டைம், டேட் ஆஃப் பர்த் பிளேஸ் இதை என் பின்னால் இருக்க இந்த லோகோவில் இருக்கக்கூடிய இந்த ஃபோன் நம்பருக்கு எனக்கு அனுப்பிச்சிங்கன்னா, அல்லது இந்த யூடியூப்லேயே நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா, இல்லை வாட்ஸ்அப்லேயே கமெண்ட் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு அதை இலவசமாக தெரியப்படுத்திடுறேன். அதை நீங்கள் ஒரு டைரியில் குறித்து வச்சுக்கங்க, ஒரே ஒரு முறை மட்டும். அதுக்கப்புறம் மாதம் ராசிக்கு சொல்லும்போது அந்த நட்சத்திரத்தை பாருங்கள், லக்னத்துக்கு சொல்லும்போது அந்த நட்சத்திரம் அந்த பாதத்துக்கு மட்டும் பாருங்கள். தெளிவாக சொல்கிறேன், 6.5 மணி நேரம் மட்டும்தான் அதிகபட்சமாக சந்திராஷ்டமம் உங்களுக்கு அதோடைய கடமையை செய்யும். அது நல்லதாக கெடுதலாங்கிறது அப்போ இருக்கக்கூடிய அந்த சந்திரனும் மற்ற கோச்சார கிரகங்களோட அமைப்பும் அவங்க பார்வையும் பொறுத்து மாறும். இந்த வாரம் சுவாதிக்கு கிட்டத்தட்ட ஒரு பெரிய கெடுதல் இல்லை. ஏன்னா நீங்கள் செயல்படாத இருக்கிற நேரத்துலேயே அந்த சந்திராஷ்டமத்தோட நேரம்லாம் முடிஞ்சிடுது. இதுக்கப்புறம் தொடர்ந்து வரக்கூடிய வீடியோக்களை தொடர்ந்து பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் தெரியப்படுத்துங்க. அடுத்து விசாக நட்சத்திரத்துக்கு போட போகிறேன், அதையும் கொஞ்சம் அது சம்மந்தப்பட்டவங்களுக்கு தெரியப்படுத்தி பார்க்க சொல்லுங்கள்.
எல்லோருக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய ஆன்மீக வணக்கங்கள்.